கரையோர பாதுகாப்பு அமைப்பு தான் மூலமா தொடுக்கப்பட்ட வழக்குல தான் இந்த விசாரணைகள் செய்யப்பட்டு இப்போ இந்த வழக்கை முன்னுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிணை வழங்க மறுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாட்டை எங்க கொண்டு வராங்க? இப்ப பிமல் வீரவன்ச அண்மையில் நடத்தின ஒரு விடயம் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. கல்வி அமைச்சுக்கு முன்னாடி போயிட்டு உட்கார்ந்து நான் சத்தியகிரக போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சரை வெளியேற்றணும், அவர் பதவியை துறக்கணும், பதவியை ராஜினாமா செய்யணும், இந்த கொண்டு வந்த மொடியுள்ள சிக்கல் இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாரு. அதுக்கப்புறம் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துச்சு, இந்த மொடியூல் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, மொடியூல் உண்மையிலுமே சிக்கலான ஒரு விஷயம், இந்த மொடியூல் ஏதோ சிக்கல் இருக்கு, இதை நாங்க 2027 ஆண்டுக்கு பிற்போடுறோம், 6ஆம் தர கல்வியை கொண்டு போறோம் என்ற விவகாரங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உதயகம்மன் பிள்ளை நேற்றைய தினம் சொல்லியிருந்தாரு, இந்த ஜூலி சங் நாட்டை விட்டு போறாங்க, இவங்க என்பிபி அரசாங்கத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தாங்க, இவங்களால தான் ஆட்சிக்கு என்பிபி அரசாங்கம் வந்தது, இப்படியான விஷயங்களை நேற்றைய ஊடக சந்திப்பில் பால் சோறு சாப்பிட்டு உதயகம்மன் பிள்ளை பேசியிருந்தார். இப்போ ஏதோ பெருசா முஸ்லிம் மக்கள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பாசம் இருக்கிற மாதிரியும் அவங்களை நாங்க ஒன்று இணைத்து போகணும் அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க 4 வருடங்களுக்கு முன்னர் அல்லது 2 வருடங்களுக்கு முன்னர் 3 வருடங்களுக்கு முன்னர் என்ன செஞ்சாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது எந்த மக்களுமே மறக்கல, எந்த மக்களுமே அதை நினைச்சு பார்க்கறது கூட விரும்பல. அவ்வளவு விடயங்களை செய்திருந்தாங்க, அவ்வளவு விஷயங்களை ஊடக சந்திப்புகளாக பேசி இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும், சில விடயங்களை சரியாக அரசாங்கம் செய்து அதற்கான சட்டம் இருக்கு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை, நான் சமூக வலைத்தளங்களை பார்த்த கருத்துக்களை சொல்றேன். ஸோ இது அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை சரியா பயன்படுத்துது, எனவே இந்த நடவடிக்கைகளை முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ற ஒரு விடயத்தை தெளிவாக கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் சிறையில் அடைக்கப்பட்ட தேரர்களை இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய தேரர்கள் பார்க்க போறது, இப்போ அரசியல்வாதிகள் கைது செய்தால் நிறைய அரசியல்வாதிகள் போவாங்க, அந்த கட்சிகளை சார்ந்தவங்க போவாங்க, எனவே இது சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா போயிட்டு வெளியில சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலம் மக்களை சீண்டி விடுறாங்களா, கிண்டி விடுறாங்களா, குழப்பி விடுறாங்களா? நாட்டில் ஒரு முஸ்லீம் கலவரம் வந்துச்சு, முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய தாக்குதல்கள், சொத்துக்கள், உடைமைகள் எரித்து நொறுக்கப்பட்டது யாருனால? ஞானசார தேரர் என்ற ஒருத்தனால் வெளிவந்த ஒரு கருத்துனால, ஒரு இடத்துல போயிட்டு நின்று அவர் பேசின பேச்சினால நாடு ஒரு முறை அப்படிப்பட்டது. அதற்கப்புறம் ஈஸ்டர் தாக்குதலினூடாக திரும்பவும் முஸ்லிம் சமூகம் தாக்கப்பட்டது. தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடினரும் தமிழ் மக்கள் தாக்கப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க.